லூக்கா எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியில ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பல காரியம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை எல்லாம் புரிஞ்சுக்கணும். தாழ்மை என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. எல்லாம் புரிஞ்சுக்க. ரெண்டு காரியம் இருக்குது. தாழ்மை இருக்கணுமே தவிர தாழ்வு மனப்பான்மை ஒரு நாள் நமக்குள்ள பண்ணக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை உண்டாகுது பிசாசுடைய பெரிய திட்டம். அது நானா இருந்தாலும் சரி, எனக்கு ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதை நம்ம என்ன பண்ண, அது வந்து பிசாசுடைய பெரிய சக்தி. இந்த தாழ்வு மனப்பான்மை தான் நம்முடைய எதிர்காலத்தையே சூன்யமாக்குகிற ஒரு காரியம். தாழ்வு மனப்பான்மை என்னைக்குமே நமக்குள்ள வரக்கூடாது. தாழ்மை இருக்கணும். அதுதான் அது நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். தாழ்வு மனப்பான்மை நம்மளை அழிச்சிடும். தாழ்வு மனப்பான்மை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும். ஆனா இங்க இயேசு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். இது ஆண்டுடைய நமக்கு ஆலோசனை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, எப்படி நடக்க வேண்டும் உலகத்துல சொல்றாரு. உங்களில் பெரியவன். பெரியவனா யாரு? பெரியவனா யாரு? உங்களின் பெரியவன். அப்போ அவர் யாருக்கு இதை சொல்றாருன்னா, சீஷன் சொல்றாரு. அந்த சீஷன்ல பெரியவனா யாரு இருந்திருப்பாங்க? பேதுரு தான் இருந்திருப்பார் இல்லையா? அப்போ உங்களின் பெரியவன் எப்படி இருக்கணுமா? சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க வேண்டும், இருக்க கடவன். அப்படிங்க. நம்ம அதிக சமயம் இதை மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா? நம்ம தலைவனாகவே இருக்கிறோம், பெரியவன் பெரியவனாகவே இருக்கிறோம். ஆடு நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? பெரியவன் சிறியவனை போல இருக்கணும், தலைவன் எப்படி இருக்கணும்? பணிவிடைக்காரனை போல இருக்க வேண்டும். இது தாழ்வு மனப்பான்மை இல்லை, இது தாழ்வு. புரியுதா? நம்ம அநேக சமயம் தலைவனாகவே இருக்கிறோம், பெரியவன் பெரியவனாக இருக்கிறோம். இல்லை, இந்த நெற்பயிர் வளர்ந்து தலை சாங்கி பார்த்தீங்களா? இந்த நெற்பயிர் வளரும் போது நீட்டாக வளரும். அதில் நெல் தான் வந்து பழுத்து என்ன பண்ணும்? அது ஒரு தாழ்மைக்கு ஒரு அழகு இல்லையா? முதிர்ந்து ஆயிடுச்சு, தன்னை தாழ்த்து. அப்போ இங்க சொல்றாரு ஆண்டவர், உங்களில் பெரியவன் எப்படி இருக்கணும்? சிறியவனை போல இருக்க வேண்டும். சிறியவனா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த சுபாவம். அதுதான் 18 சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். கவனிக்கணும். நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் இல்லையா? அந்த இயேசு அதான் சொல்றாரு மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல. மத்தேயு 18:1-2 வாசிக்கிறோம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில், கவனிங்க, சீஷருக்குள்ள அடிக்கடி வந்த ஒரு காரியம் என்னன்னா, எவன் பெரியவன் எவன் சின்னவன் இல்லையா? பூமியிலையும் எவன் பெரியவனாப்பான், பரலோகம் எவன் பெரியவனாப்பான்ற. ஏன்னா அவங்க படிப்பு இல்லாதனால அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கு இல்லையா? அவங்க படிப்பு இல்லை, அந்த அளவு நாலேஜ் இல்லை, மீன் பிடிக்கிறவங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டு செஞ்சனால அவங்களுக்குள்ள அடிக்கடி வந்த ஒரு பெரிய ஒரு சோதனை தான் சொல்லலாம். இது ஏதோ ஒரு சோதனை இல்லையா? அவங்களுக்கு அடிக்கடி வந்த சோதனைன்னா, சீஷர்கள் இயேசுவிட்ட வந்து பரலோக ராஜ்யத்தை, கவனிங்க, பூலோகத்தை கேட்டாலும் பரவாயில்ல, கவனிங்க, பரலோக ராஜ்யத்தில எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். சரி, இங்க ஆண்டு சொல்றேன்னா,
ஆண்டவர் திடீர்னு வாயில சொல்லல, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு சொல்றாரு. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, இந்த பிள்ளை மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இந்த பிள்ளை மாதிரி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைய போல ஆகாவிட்டால், கவனிங்க, எங்க போக மாட்டீங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தெரியுமா, நம்ம இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நேற்று இருட்டுக்கடை அல்வாவுடைய ஓனருடைய அந்த சரித்திரத்தை போட்டிருந்தாங்க. 300 கோடி அவருக்கு சொத்து இருக்கு. எவ்வளோ? 300. சாதாரணமான வந்த ஒரு மனுஷன், அவங்க மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒரு மனுஷன், எப்படியோ அவர் அந்த வேலையை கத்துக்கின்னு 300 கோடி சொத்துக்கு அதிபதி. கொரோனான்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவர் ஏன் தூக்க மாட்டீங்கன்னா போட்டு, கொரோனான்னு சொன்ன உடனே மனைவி முதற்கொண்டு மக மருமக்கள் மாதிரி எல்லாமே செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கொஞ்சம் சூடா தண்ணி கொண்டு வாங்க, அல்லது சாப்பாடு கொண்டு வாங்க, எனக்கு ட்ரெஸ் மாற்றி ட்ரெஸ் கொண்டு வாங்க, எந்த காரியத்தை போட்டாலும் ஏன் அந்த போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் கேட்டாலும் ஹாஸ்பிட்டல்காரன் எதுவும் செய்யப்படும். அப்போதான் அவருக்கு அந்த தவறான ஒரு எண்ணம் வந்து தன்னுடைய இதிலேயே என்ன பண்ணி சூசைட் பண்ணி சொல்லுது. எவ்வளோ கோடி சொத்து இருக்குது? 300 கோடி சொத்து இருக்குது. புரிஞ்சுட்டா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த சிறு பிள்ளையை நிறுத்தி சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பணும். என்ன சொன்னா, யாருக்கு சொல்றாரு? சீஷனுக்கு சொல்றாரு. கவனிங்க, இப்போ உங்களை பார்த்துட்டீங்களா, மனம் திரும்பிட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன மாஸ்டர் ஊழியமே செய்கிறோம், மனம் திரும்பிட்டீங்க. அவங்க எப்போ சொல்றாரு ஆண்டவர்? ஆல்ரெடி அவர் 2 வருஷம் ஓடிட்டு கடந்து போனப்பதான் கேட்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பணும். அப்போ என்ன சொல்றாருன்னா, அப்போ நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் வரும்போதே என்ன இல்லை, நம்ம இன்னும் மனம் திரும்பல் தான் அர்த்தம். நமக்குள்ள யார் பெரியவன், யார் சின்னவன் இல்லையா, யார் தலைவன் இல்லையா, அடுத்த போஸ்டிங் யாருக்கு, அடுத்த ஆள் யாருக்கு இல்லையா, இப்படி நமக்குள்ள அந்த சிந்தனை வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணல, மனம் திரும்பல் தான் அர்த்தம். புரியுதா? உலக பிரகாரமான சிந்தனை வரும்போதும் சரி, இது மாதிரி தேவையில்லாத சிந்தனை வரும்போது சரி, நம்ம என்ன பண்ணல, ஊழியக்காரனும் சரி, பெரிய பெரிய பிஷப் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். ஏன் சொன்னாரு? நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி. இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, இந்த பூமியில கண்ணை மூடிட்டா அடுத்த நிமிஷம் தேவனுடைய மடியில போய் இலைப்பாருவோம் என்ற நம்பிக்கை தான் நம்ம வண்டி ஓடி முடியுது. ஆனா அது எத்தனை பேருக்கு அது நடக்கும்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பணும். இந்த ஒரு காரியத்தையும் மனம் திரும்ப சொல்றாரு. அப்ப இன்னும் எவ்வளவு காரியம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல பண்ணணும், ஆகணும். கவனிங்க, ஏன் பிள்ளையை போல ஆகணுன்றாரு? கை வச்சு சூக்கணுமா, இல்ல பிள்ளை மாதிரி அடம் பண்ணணுமா, இல்ல பிள்ளை மாதிரி நடிக்கணுமா? பிள்ளைகள் சுபாவம் என்ன தெரியுமா? பிள்ளைகள்கிட்ட இருக்க சுபாவம், எவன் பெரியவன் எவன் சின்னவன் பார்க்க இல்லையா? இப்போ சாமியும் அந்த ஸ்டோனரை விட்டா 2 பேரும் விளையாடி கிடப்பானுங்க. இவனுக்கு வயசு 9, அவன் வயசு எவ்வளோ? 7. 2 வயசு டிஃபரெண்ட். அப்போ 2 பேரும் விட்டா என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க, அச்சுக்குவானுங்க, விளையாடுவானுங்க, சிச்சுவானுங்க, எல்லாம் பண்ணிக்குவானுங்க. அவங்களுக்குள்ள என்ன கிடையாது, ஏய் நீ பெரியவன் நான் சின்னவன், ஏய் நான் சின்னவன் நீ பெரியவன், என்னைக்காவது நான் பிள்ளைங்க அவர் பேசியிருக்கான்? அப்போ நீங்கள் மனம் திரும்பி இந்த சின்ன பிள்ளைய போல மாறினாதான் எங்க போவீங்க? பரலோகத்துக்கு போவீங்க. நீங்க சீஷியா இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், பேய் விரட்டலாம், போதம் விரட்டலாம், இல்லை எல்லாம் செய்யலாம். ஆனா மனம் திரும்பி நீங்க என்ன பண்ணணும், பிள்ளைய போல மாறும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதுன்னு ஆண்டு என்ன பண்றாரு சொல்லி இருக்கு. சீஷனுக்கு சொல்றாரு. அந்த அர்த்த வசனம் வாசிங்க, 22. பந்தி இருக்கிறவன் பணிவிடை செய்கிறவன். சொல்லுங்க, பந்தி இருக்கிறவன் பணிவிடை செய்கிறவன். இப்போ நம்ம போய் என்ன பண்றோம், ஒரு சாப்பாடு, ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பாடு உட்காடுறோம் இல்லையா, நம்ம பந்தி இருக்கிறோம், பணிவிடை செய்யறோம். அப்ப இதுல யார் பெரியார்? பந்தி இருக்கிறவன் தான் பெரியார். பணிவிடை செய்கிறவன், ஏய் மயா, ஏய் சாமரத்தம், ஏய் சோறுத்தான், ஏய் குழம்பு,
அவன் எவ்வளவு படி படிச்சிருந்தாலும் இல்லையா. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசையாக படிச்சிருப்பாங்க. இன்னும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லையா. இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் நல்லா டிப்டப்பாக இன் பண்ணிக்கின்னு நல்ல போட்டுன்னு இதெல்லாம் பண்ணிக்கின்னு டைலாம் கட்டிக்கின்னு அவன் நம்மளோட நிறைய படிச்சவன் இல்லையா. நம்மளோட நிறைய படிச்சவங்க மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்துருக்கிறான் இல்லையா. அந்த சர்விங்க்குன்னு ஒரு படி படிச்சுட்டு வந்துருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், ஹலோ கை கை கட்டி கூப்பிடுமா அண்ணா சொல்லுங்க சார் இல்லையா. அப்போ பந்தி இருக்கிறவன் ஆடு பந்தெல்லாம் யோசிச்சுட்டா பாருங்க. ஒரு யோசனை பாருங்க, பந்தி இருக்கிறவன் பணிவிடை செய்கிறான் இல்லையா. அப்போ எவன் பெரியவன் படிமாத, எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவன் அல்லவா. அப்படி இருந்தும் இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் உங்க நடுவில் எப்படி இருக்கிறேன், சர்வெண்டா இருக்கிறேன். அதனாலதான் எல்லா காரியங்களும் இது தாழ்மை. அவர் யாரு, பிலிப்பியர் 2:7 சொல்லுது இல்லையா. அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர். தேவனுடைய ரூபம், தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமம். அப்போ தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமம். புரியுதா, நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய ரூபம் ஜெராக்ஸ். என்னை கண்டவன் பிதா எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. பிதாவை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா. அப்போ இயேசு பார்த்தா பிதாவை பார்த்து, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு சொன்னார். அப்போ தேவனுடைய ரூபம் தேவனுடைய சமம், சமம் ஈக்குவல், ஈக்குவல் இல்லையா. அப்போ இந்த முழு உலகத்தை படைத்து உருவாக்கின தெய்வம் இயேசு ஈக்குவல். இதை அவர் என்ன பண்ணல, கொள்ளையாடின பொருள்னா திருடல, கொள்ளையாடின பொருள் இதை அவர் என்ன பண்ண, அந்த 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 மகிமை என்ன பண்ணல, அது பெருசா என்ன வெறுமையாக்குற, தம்மை தாமே வெறுமை. அப்படின்னா வெறுமைன்றது எம்டி ஆக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை இங்கிலாந்து எலிசபெத் ராணி இப்போ இருக்கிறாங்களே, அவங்க ஒரு முறை அவங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டு போய் உள்ள ரூம்ல ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. கதவு சாத்திட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு போயிட்டு கதவு தட்டி, நான் இங்கிலாந்து எலிசபெத் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. கதவு திறக்கல. 2ஆம் முறையும் நான் இங்கிலாந்து தேசத்துக்கு எலிசபெத் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. கதவு திறக்கலையா. 3ஆம் முறை நான் உங்க மனைவி எலிசபெத் வந்து சொல்ல பிறகுதான் கதவு வந்தார். ஏன் இங்கிலாந்து எலிசபெத் எப்போ பெட்ரூமுக்கு அவுட்டர்ல, வீட்டுக்கு வெளியில இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் போய் மெராக்கல் சகினாசபடி பாஸ்டர் வந்திருக்கேன், கொண்டாட்டி கதவு திறக்க மாட்டேன். நான் தான் பாஸ்டர் வந்துருக்கிறேன், கதவு திறக்க மாட்டேன். ஏமா புருஷன் வந்துருக்கிறோம்னா கதவு திறப்பேன். நம்ம என்ன பண்றோம், வீட்டில் கூட என்ன பண்றோம், நான் பாஸ்டர் வந்திருக்கிறேன், மெராக்கல் சகினாசபடி இல்லையா, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்திருக்கிறேன் இல்லையா, ஏரியா பாஸ்டர் வந்திருக்கிறேன் இல்லையா. அது அங்கே வச்சுக்கப்பா. இங்கே வந்து புருஷன் சொன்னதான் கதவு திறக்கும். புருஷன் ஒன்றும் சோறு மெராக்கல் சகினா சொல்லி பாசம் சோறு போடுனா போட மாட்டான். யாரும் போடாதீங்க. மெராக்கல் சகினா சொல்லி பாசம் சோறு போடாதீங்க, கஞ்சி தண்ணி ஊற்றாதீங்க. புருஷன் வந்துக்கிறமா, தாலி கேட்ட புருஷன் வந்துருன்னா சோறு போடும். தாலி கேட்ட புருஷன் வந்துருன்னா என்ன பண்ணு, கஞ்சி ஊற்று. வீட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், மெராக்கல் சகினா சொல்லி பாஸ்டராக நடக்கக்கூடாது. வீட்டில் எப்படி நடக்கணும், புருஷனாவே நடக்கணும். புரிஞ்சுட்டா, அதான் தாழ்மை. நம்ம பதவியை எல்லாத்தையும் காட்டிடக்கூடாது. எங்கெங்க நம்ம பதவியை காட்டணும் அங்கே நம்ம பதவி காட்டணும். இயேசு இன்னொரு ரோமை எடுத்து சொன்னார் இல்லையா, நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுங்கப்பா, போய் தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. எங்க உட்காரு, தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. நம்ம போய் என்ன பண்ண கூடாது, ஆமா பாஸ்டர் பதவியை வந்து கூடாது. சரிப்பா, இங்க ஒன்று வரப்போறாரு, நீ மூணாச்சார உட்காரு. அப்போ நமக்கு அது அவமானம். அப்போ நம்ம போய் என்ன பண்ணணும், போகும்போது என்ன பண்ணணும், லாஸ்ட் என்ன சேர் இருக்குதா, லாஸ்ட் என்ன இவ்வளோ இடம் கிடக்குதா, உட்காந்துணும். என்ன பாஸ்டிங் உட்காந்து வாங்க பாஸ்டர் அப்படி கூட்டு வரோம் பார்த்தீங்களா, அதான் மரியாதை. நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா, நமக்குள்ள
அந்த பாம்பை போல வினாம இருக்கணும், புறா மாதிரி கம்ப்ளீட் இருக்கணும். எல்லா இடத்துலையுமே பாம்பு மாதிரியே, எல்லா இடத்துலையும் பாஸ்டர் மாதிரி, எல்லா இடத்துலையுமே இல்லையா. என் பையன் போய் பாஸ்ட் சீனியர் பாஸ்டர் வந்தேன் கூட வேலையை பாரு, அங்கே போய் சீனியர் பாஸ்டர் வேலையை என்ன பண்ணு, அங்கே உங்கள் பாஸ்டர் வச்சுக்கோ, என்கிட்ட வந்து என்ன பண்ணு அப்படின்னா இது அப்படிதான் கேட்பான் இல்லையா. அவனோட போய் நான் பாஸ்ட் நேற்று அவங்க என்ன பண்ணுறான், காலை தூக்கி மேலே வச்சு அமுடான்றாங்க. காலை தூக்கி மேலே வச்சுட்டு அமுக்கு, நம்ம பாஸ்டா அதை அங்கே வச்சுக்கோ. இப்போ என் காலை அமுக்கு, இப்போ தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, சத்தியம் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. எனக்கு வயசு 60 வயசு ஆகுது, உனக்கு 9 வயசு ஆகுதுடா, எப்படி இருந்தாங்க நான் உன் பிள்ளை தானே, காலை அமுக்கு. தோத்திரம் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா, என்ன சொல்றதுன்னா இங்க ஆண்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல போய் உட்காரும் போது என்ன பண்ணு, தாழ்ந்த இடத்துல உட்காந்துருவான். அப்போ அந்த வீட்டுக்காரன் பார்த்து என்ன பண்ணுவான், உயர்ந்த இடத்த கொண்டு வந்து கவனி. நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம ஊழியர் செய்யற காரியத்துல இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம். நம்ம எங்க பாஸ்டர் இருக்கார இல்லையா, அவர் வந்து தாழ்மை உள்ளவர். ஐயோ எங்க பாஸ்டருக்கு பெருமைக்காரு, கோபக்காரு இல்லையா, டென்ஷன் ஆகிடுவார், டெம்பர் ஆகிடுவார் எங்கள் பாஸ்டர் அப்படின்னு விசுவாசி வாய்ந்து அதெல்லாம் வரக்கூடாது. எங்கள் பாஸ்டர் தாழ்மையானவர் இல்லையா, ஆம், அவர் அதை பெருசா எடுக்க மாட்டார். இதெல்லாம் நம்மளால மக்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நம்முடைய காரியம் என்ன, பரலோகத்தில் நம்ம போய் சேரணும். கவனியா, அதான் சொல்றேன், நீ மனம் திரும்ப, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனம் திரும்ப. மனம் திரும்பலன்னா நீ என்ன பண்ண, இங்க நீ ஊழியம் செய்யலாம், எல்லாம் போலாம் வரலாம், ஆனா உனக்கு என்ன கிடையாது, பரவலாக்கத்துல இடம் கிடைக்காது. புரியுதா? ஆமா. அதனால நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைய போல மாறலன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பரவராஜ்யத்துல பிரவேசிக்கவே மாட்டீங்கன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதனால என்ன சொல்றா, நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு சமமா இருந்தவர், தேவனுடைய ரூபமா இருந்தவர் தன்னை எப்படி ஆகிட்டாரா, வெறுமை. என்ன வெறுமை என்ன, தன்னை எம்டி ஆக்கிட்டார். கவனிங்க, நம்மளை எம்டி என்ன, நம்மளை எம்டி ஆக்கி இருக்கிறோமா. அதுதான் ஒரு சொல்றாரு, நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன். இதுதான் எம்டி, இதுதான் எம்டி. நான் ஒரு அப்ரோஜனமான, நல்லா புரிஞ்சுங்க, நான் ஒரு அப்ரோஜனமான ஊழியக்காரன் இல்லையா. என் கடமையை மாத்திரம் தான் நான் செய்யணும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அப்ரோஜனமான இல்லையா, யூஸ்லெஸ் ஃபெலோ. சொல்ற மாதிரி தூக்கி தொடச்சு போடுற கந்தை. ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்கள் பண்ணைகள், நாங்கள் வேலையாட்கள். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்களாம் யாரு, பண்ணக்காரங்கப்பா, நாங்களாம் யாரு, உங்களுக்கு வேலை செய்யற ஆட்கள். என்ன தாமம் அந்த 1 Corinthians எடுங்க 3ஆம் அதிகாரம். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறுவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. பவுல் யாரு, அப்போலோ யாரு, கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிற ஊழியக்காரர் தானே. நான் நட்டு, அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். அப்ப கவனிக்கணும், நம்ம வேலை என்ன, நடுறது, நீர் பாய்ச்சல் தான். நம்மளால விளைய செய்ய வைக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இது ஆத்மா, நீ நாப்பான ஒண்ணுமே இல்லை. நம்ம நடுறோம், நீர் பாய்ச்சலும், அது கூலி கொடுத்துறாரு. நட்டேன், நீர் பாய்ச்சினேன், விளைய செய்கிறவர் தேவனே. அப்படி இருக்க நடுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஆண்டவர் கூலி கொடுத்ததுல சூப்பரான ஒரு மனுஷன். நட்டா நீர் பாய்ச்சினா அதுக்கு கூலி கொடுத்துருவார். நல்லா புரிஞ்சுங்க, கூலி கொடுப்பார். நம்ம உண்மையா நடனம், நம்ம உண்மையா நீர் பாய்ச்சணும். ஏனோ தோணோ கடமைக்காக இல்லை, ஏதோ என்னன்னா கூலி கிடைக்கவே கிடைக்காது. நீ நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அவன் உண்மையா நடந்து கிடையாது, உண்மையா நீர் பாய்ச்சது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ பணத்துக்காக, துட்டுக்காக, ஏதோ அவன் கொடுப்பான்றதுக்காக நம்ம போய் பண்ணுமா, உனக்கு கூலியும் கிடைக்காது, இந்த உலகத்தோட வந்து ஆசீர்வாதம் போயிடும். நல்லா புரிஞ்சுங்க.
பணத்தை என்னைக்கு நம்ம முன்னாடி வைக்க கூடாது. பணத்துக்காகவே எதுக்காக நம்ம செயல்படக்கூடாது. தேவன் சொன்னாதான் நம்ம வீட்டு விசிட்டிங் போகணும். இங்க போனா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, இங்க போனா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி கூட அந்த ஆண்டு தோற மூடிடுவாங்க. ஏன்னா நம்ம உண்மையா நடனம், உண்மையா நீர் பாய்ச்சல். இது ஆண்டு பார்க்க நான் சொல்றேன், நீ உண்மையா நடுங்க, உண்மையா நீர் பாய்ச்சுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல கூலி ஆண்டு. உண்மையா ஜெபம், ஆமா, உண்மையா ஜெபம், உண்மையான கூலி, உண்மையா நடு, மாறப்படும். நான் சொல்றேன், உங்களை ஆண்டு ஒரு நாளும் பட்டினியே போட மாட்டாங்க. நம்ம ஏனோ தானோ எவனோ செத்தான்னு சொல்லி கடமைக்காக நம்ம வந்துட்டு போயிட்டோம்னா, நான் சொல்றேன், சத்தியமா உங்களுக்கு கூலியே கிடைக்காது. காலமெல்லாம் நம்ம கஷ்டப்படணும். அழகா சொல்றாரு, நட்டா நீர் பாய்ச்சினா உனக்கு என்ன பண்ணுவாரு? கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அவர் வஞ்சகம் செய்யவே மாட்டார் இல்லையா? சரி, வாசிங்க, கேள்வி வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். இப்ப நம்ம யாரு? தேவனுக்கு உடன் வேலையாட்கள், கோவர்க்கர். யாருக்கு கோவர்க்கர்? கொஞ்சம் நம்ம யாருக்கு கோவர்க்கர்? தேவனுக்கு கோவர்க்கர். என்ன பெரிய பாக்கியம் இல்லையா? ஆமா, பாஸ்டருக்கு நீ கோவர்க்கர் கிடையாது, தேவனுக்கு கோவர்க்கர். ரொம்ப ஞானமா செய்யும். தேவனுக்கு நம்ம கோவர்க்கர், உடன் வேலையா. யாருக்கு வேலையா? தேவனுக்கு நம்ம உடன் வேலையா. அப்போ தேவனுக்கு கோவர்க்கரா நம்ம இருக்கணும். அன்னைக்கு போன வாரம் போயிருந்தேன். இந்த கொரோனாக்கு இந்த இந்த சின்ன பள்ளி மாதிரி மிட்டாய் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சொன்னாங்க. 10 கூட சொல்லி வாங்கிட்டு உங்களுக்கு யாரும் சேர்த்து வாங்கிட்டு மேலேயே வச்சுக்கு முடிஞ்சவன ஒன்று வாங்கிப்போம். ஒரு சாதாரண ஒரு ஆளு நம்ம கூட வேலை செய்யற ஆட்களுக்கு என்ன பண்ணோம்? ஒன்று 60 ரூபா, 60 ரூபா கொடுத்து 10 வாங்கி வந்தேன். மின்செட்டுக்கு ஒன்று கொடுத்தாச்சு இல்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, தோற்று சாப்பிடுங்க, தைரியமா சாப்பிடுங்க. நானும் ஒன்றும் சாப்பிடல. என்னன்னா, ஒரு சாதாரண இல்லையா ஒரு மனுஷனுக்கு தன் ஒர்க்கருக்கு என்ன பண்ணணும்? நம்ம எதை சாப்பிட்றோம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நம்ம தேவனுக்கு உடன் வேலைக்காரர். அதுதான் பாயிண்ட். என்னன்னா, நம்ம தேவனுடைய உடன் ஊழியக்காரர். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்போ நம்ம கூட வேலை செய்கிற ஆட்களுக்குலாம் ஒவ்வொரு பாட்டில் வாங்கி கொடுப்போம். அவங்க எது சக்தி வரட்டும், ஊழியம் செய்யட்டும் சொல்லி நம்மளே அப்படி தூரம் நம்ம ஒரு கஷ்டப்படுறோமே. அப்போ நம்ம யாருக்கு உடன் வேலைக்காரர்? தேவனுக்கு உடன் வேலைக்காரர். அது நல்ல மனுஷன் நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நான் தேவனுடைய உடன் வேலைக்காரர். செக்கினா அசம்பிளி வேலைக்காரன் கிடையாது. பாஸ்டர் பால் குணசேனுடைய உடன் வேலைக்காரன் கிடையாது. நீங்க தேவனுடைய உடன் வேலை. அந்த சிந்தை என்னைக்கு மனுஷன் தேவனுடைய உடன் ஊழியக்காரர். அந்த சிந்தையோடு நம்ம செயல்படுவோம்னா நம்ம வாழ்க்கை வந்து கிரியை செய்யும். நான் தேவனுடைய உடன் வேலைக்காரன், ஒரு மனுஷனுக்கு உடன் வேலைக்காரன் கிடையாது. பவுல் அது ரொம்ப அழகு சொல்ல, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். 4:10 நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். என்ன பாருங்க, ஒரு பவுல் அப்புறம் வந்து சொல்றாங்க, கமாலியல் பாதத்துக்கு உட்கார்ந்து படிச்ச ஒரு ஆள். கமாலியல் பாதத்தை படிக்கிறது பெரிய காரியம். அப்போ பவுல் கமாலியல் பாதத்துக்கு படிச்சவர். அப்பவே WMA படிச்சிருக்கிறவர். பெரிய ஒரு கப்பலுக்கு அதிபதியா இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் இல்லையா? சொல்றாரு, என்ன சொல்றான்? நாங்களாம் பைத்தியக்காரன். உங்களை பார்த்து போட பைத்தியக்காரன் சொன்ன நம்ம ஒத்துக்குமா? நமக்கு சரண் கோபம் தெரியல, என்ன கோபம் தெரியும்? அப்படியே மூக்கெல்லாம் செவந்துரும், கண்ணெல்லாம் செவந்துரும் இல்லையா? கண்ணெல்லாம் செவந்துரும், அப்படியே உதரும், கை காலம் உதரும், படப்படப்படன்னு இல்லையா? பைத்தியக்காரன் சொல்லிட்டு நோ சொல்றத பாரு. நாங்கள் கிறிஸ்து யார் நிமித்தம் பைத்தியக்காரன்? பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம்.
அங்க கிறிஸ்து இல்லைன்னா ஏய் யார் பார்த்து பைத்தியம்னு சொல்ற? WMA படிச்சவன், கமாலியர் பார்த்து படிச்சவன் சொல்லிப்பாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பைத்தியம் இல்லையா? நீங்க யாரு? புத்திசாலி. நம்ம ஒத்துக்குவோம் அது மாதிரினா? நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் இல்லையா? நம்மளை எப்படியாவது நம்ம ஹைலைட் பண்ணி காட்டலாம் நம்ம யோசிக்கணும் தவிர நம்மளை என்ன பண்ணுவோம்? விசுவாசி மத்தியில் நம்ம ஒரு லூஸாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், காட்டிக்க மாட்டோம். சொல்றாரு, எப்பா நாங்களாம் லூஸுப்பா, நீங்க தான் புத்திசாலி சொன்னா என்ன பண்ணோம்? நம்மள சொன்னா என்ன பண்ணோம்? எஸ் எஸ் குட் அப்படிதான் சொல்ற. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பைத்தியக்காரன், நீங்க புத்திசாலிகள். நாங்க யாரு? பலவீனர். யாரு? நம்ம யாரு? கிறிஸ்து நிமித்தம் பலவீனமானவர்கள். அவங்க யாரு? பலவான்கள். நாங்க யாரு? கனவீனர். என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரன் இல்லையா, புத்திசாலி. கிறிஸ்து நிமித்தம் நாங்க யாரு? பலவீனர்கள். கிறிஸ்து நிமித்தம் நான் யாரு? கனவீனர். அல்லேலூயா. நம்மள வேலைக்கு போய் நம்ம வேலை கொடுக்க மாட்டாங்களா என்ன? வேலை கொடுக்க மாட்டாங்களா என்ன? வேலை கொடுப்பாங்க இல்லையா? நம்ம எல்லாம் வேலைக்கு போய் நம்ம வேலை கொடுப்பாங்க. அதனால வேலை வெட்டி இல்லாம நம்ம வந்து ஊழியம் செய்யல. கிறிஸ்துவின் நிமித்தம் தான் அந்த ஊழியம் செய்யணும். வேலை வெட்டி கிடைக்காம இல்லையா? வேலை வெட்டி கிடைக்காம யாரும் இல்லையா வர ஓடித்தா ஓடி பாருங்க, எல்லாம் IT படிச்ச பிள்ளைங்க எல்லாம் ஓடிட்டு வர்றாங்க. கை நிறைய சம்பாஷன் ஓடிட்டு வராங்க. ஆனா நம்மளாம் வேலை வெட்டி இல்லாம ஓடிட்டு வரல, தேவன் நம்மை அழைத்ததுனால ஓடிட்டு வந்திருக்கோம். புரியுதா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அண்ணன் தம்பியை விட, அக்கா தங்கச்சி விட, மாமா மச்சான் கூட என்ன பண்றோம்? கனவீனமா இருக்கும். அதை பெருசா எடுக்க கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கனவீனம். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் யாரு? பைத்தியக்காரன். போடா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. போடா பைத்தியக்காரன், நல்ல வேலையை விட்டு வந்து நீங்க பிச்சை வீடு போய் பிச்சை எடுக்கிறீங்க சொல்றாங்க இல்லையா? நம்ம வீடு விசிக்கும் போது தான் சொல்றாங்க, நம்ம ஹவுஸ் விஷயம் போது தான் சொல்றாங்க பிச்சை எடுக்க போறோம், வீடு வீடா போய் பிச்சை எடுக்க போறோம் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அதான் சொல்றாங்க, இவங்க வீடு வீடா போய் என்ன பண்றான்? பிச்சை எடுக்க போறோம். சில பேர் பிச்சை எடுக்கிறான். ஏன்னா அவன் சொல்றாரு, நம்ம தேவனுடைய உடன் ஊழியக்காரன். நான் சொல்றேன், உண்மையா இருந்துட்டோம்னா நான் சொல்றேன், ஆண்டு நமக்கு கட்டாயம் கூலி கொடுப்பான். ஒரு நாளும் மற்றவங்க மத்தியில் நம்ம தலை குனிஞ்சு நடக்கிறதுக்கு நடக்க பண்ணல, ஹலோ பண்ண மாட்டேன். நம்ம அநேக சமயம் நம்ம தேவனுடைய உடன் ஊழியக்காரன் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? உலக ஊழியக்காரன் நம்ம நடந்ததுனால்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்ச பிதா பண்ணவனை அப்போ கனம் பண்ண வேண்டிய ஒரு ஆண்டவர். அவரோட உடன் ஊழியக்காரன், அவர் கனம் பண்ண, அவர் கனம் பண்ண சொல்லிட்டாரு. அதான் நம்ம ஏன் நீங்க கனவீனமா இருக்கிறோம்? நம்ம அவருடைய உடன் ஊழியக்காரரா? அவருடைய உடன் ஊழியக்காரரா நம்ம இல்லை. புரியுதா? ஆமா. அதனால தயவு செய்து நீங்க சிந்தனை நினைக்க ஒரு காரியமா, நான் தேவனுடைய உடன் ஊழியக்காரன் இல்லையா? நம்மளாம் ஆண்டு அழிசன் வந்திருக்கிறோம், இல்லையா? நம்ம தேவனுடைய உடன் ஊழியக்காரன். அதுல ஒரு ஸ்டெப்னு ஏறக்கூடாது. ஆமா. எவ்வளவு ₹1 கோடி கையில கொடுத்து கூட கொஞ்சம் இறங்கி வளர்ந்தா இறங்கக்கூடாது. வில்லிகராம பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு அமெரிக்காவில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது, நீங்க ஜனாதிபதி தேர்தல் நின்னா நீங்க வெற்றி பெற்றுவீங்க, நீங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்டு சொன்னாரா? நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர விரும்புகிறேன். என்ன ஸ்தானம்? அவர் ஸ்தானம் இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷம் இல்லையா? அது பெருசா? அமெரிக்க ஜனாதிபதி வேலை பெருசா? அமெரிக்க ஜனாதிபதி வேலை பெருசு. சொல்றாரு, என் ஸ்தானத்தை நான் இறங்க மாட்டேன். என்னன்னா, ஒரு நாளும் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு என்ன பண்றது? எதுக்காக இறங்கக்கூடாது. நம்முடைய ஸ்தானம் தான். ஏன்னா நம்ம தேவனுடைய உடன் ஊழியக்காரன். செத்தாலும் அப்படிதான் சாகணும். ஆமா, செத்தாலும் அப்படிதான் சாகணும். தேவனுடைய உடன் ஊழியக்காரன் சாகணும். கெட்ட பேர் வாங்கி இல்லையா, சீன் எல்லாம் வாங்கி நம்ம ஒரு நாள் சாப்பிடணும். அந்த உடன் ஊழியக்காரன், தேவனுடைய உடன் ஊழியக்காரன், அதனே நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முடிச்சுக்கணும். பசியோ பட்டினியோ இன்னமோ தோத்துறோம். அந்த உடன் ஊழியக்காரன் வேற யாருக்கும் நான் ஊழியக்காரன் கிடையாது.
தேவனுடைய உடன் ஊழியக்காரன் இல்லையா? உலக பிரகாரமா என்ன பண்ணுவாங்க? பைத்தியம் சொல்லுவான் இல்லையா? கனவீனம் சொல்லுவான் இல்லையா? என்னன்னு சொல்லுவான். நான் தேவனுடைய உடன் ஊழியக்காரன் இல்லையா? நீங்க வேலையாட்கள் நீ யாரு? பண்ண. அப்ப விசுவாசிகள் என்ன சொல்றாரு? பண்ணைகள், புத்திசாலிகள், கனவான்கள் இல்லையா? பலவான்கள். நம்ம பலவீனமானவங்க இல்லையா? நம்ம பலவீனமானவங்க. ஆனாலும் சொல்றோம் நம்ம தேவன் யாரு? உடன் ஊழியக்காரன். அது மறந்துடக்கூடாது இல்லையா? 4 காரியம் சொல்றாரு. யாரு? நம்ம வேலையாட்கள், பைத்தியக்காரன், கனவீனமானவர்கள், பலவீனமானவர்கள். இருந்தாலும் நம்ம யாரு? தேவனுடைய உடன் ஊழியக்காரன் மாதிரி ஒரு நாள் மறக்கக்கூடாது. தெரிஞ்சு வந்தியோ தெரியாம வந்துட்டியோ இல்லையா? சாவு மேல விழுந்தாச்சு, என்ன பண்ணக்கூடாது. புரியுதா? 2வது சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? மத்தேயு 20:28 இப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்திருக்காருன்னா, எதுக்கு வந்தாருன்னா, ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. யாரு? வானத்தை படைச்சவரு, பூமியை படைச்சவரு இல்லையா? அவர் சொன்னார்னா 1000 பேர் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்யறதுக்கு காத்து இருக்கிறான் இல்லையா? தூதர்கள் காத்திருக்கிறாங்க, மூப்பர்கள் காத்திருக்கிறாங்க, பிரதான தூதர்கள் காத்திருக்கிறாங்க இல்லையா? அவன் சொன்னா 1000 பேர் வேலை செய்ய காத்திருக்கிறான். ஆனா என்ன பண்ணாரு? ஊழியத்தை நமக்கு ஒரு முன்மாதிரியா என்ன பண்ணாருன்னா இல்லையா? உட்கார்ந்து ஆர்டர் கொடுத்து வரல. உட்கார்ந்து ஹே அப்பா நீ அதை செய், ஏமா இந்த செய் ஆர்டர் கொடுத்து வரல. அவரே இறங்கி செஞ்சார். ஊழியத்தை கொல்லக்கூடாது. ஊழியத்தைன்னா அதுக்கு நான் ஒரு ஊழியக்காரன். ஊழியத்தை கொல்ல வராம ஊழியத்தை செய்ய வந்தேன்னு சொல்றாரு. யாரு? தேவன். ஊழியக்காரனா வந்திருக்காரு. ஒரு ஊழியக்காரன் வந்திருக்காரு. புரிஞ்சு இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். மேல பார்த்தீங்கன்னா எவன் பெரியவன், எவன் சின்னவன். உங்களுக்கு எவன் முதன்மையான இருக்கிற விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கிறவன் இல்லையா? அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஊழியத்தை கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வந்துட்டோம், ஊழியத்தை வந்துட்டோம். ஊழியம் செய்யும், ஊழியத்தை செய்யும். நம்மளை பலப்படுத்த கிறிஸ்து. புரிஞ்சுட்டா? ஆமா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்ம அழைத்த அந்த அழைப்புக்கு நம்ம பண்ண விடாது. ஒரு நாளும் நம்ம விடாது பின்மாற்ற. உன்னை தேவன் அழைச்சாருன்னா உன்னை அபிஷேகம் பயன்படுத்த என்ன பண்ணாரு? பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை அவர் அழைச்சிட்டார் இல்லையா? நான் அடிக்கடி சொல்ல ஆண்டு அதுவரே இல்லையா? உனக்கு இருக்கிறது பலத்தோடு போ, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஐயா இந்த ஊழிய செய்ய நீங்க பலனை கொடுங்க ஆண்டவரே. மத்தேயு 11:29 மத்தேயு 11:29 சொல்றாரு, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை நீ ஏற்றுக்கணும். வேண்டாம் நுகம் வேண்டாம் சொல்லக்கூடாது. இந்த நுகம் எனக்கு வேண்டாம், வாங்கணும் வேண்டாம். நோ, நம்ம யாரு? மாடு என்னைக்காவது தூக்கி வைக்கும்போது வாங்க சொல்லிக்கிறாரு? மாடு சொல்லியிருக்கா? ஈர்த்து போய் ஜீவனை விடுமே தவிர என்னைக்காவது மாடு சாரி இன்னைக்கு என்னால நுகத்தை சொல்ல முடியாது. எப்பயாவது மாடு சொல்லியிருக்கா? என்னைக்காவது மாடு சொல்லியிருக்கா? முடியாது, முடியாது. நீங்க எனக்கு ரெஸ்ட் வேணும், கழுத்து வலிக்குது. சில சமயம் நான் பார்த்துருக்கிறேன், இந்த கழுத்து நுகம் வச்சு உங்களுக்கு பெருசாக வீங்கி புண்ணாயிடும். பார்த்துருக்கீங்களா? மாட்டுக்கு எதுவுமே அதை பார்த்துருக்கீங்க? அப்படியே புண்ணாயிடும், சீல் வரும், அல்ல சில புழுக்கள் கூட வரும். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த வண்டிக்காரன் மறுபடியும் என்ன பண்ணுவான்? அது மேலே தான் தூக்கி வைக்கும்.
சொல்றேன், எனக்கு அப்போ எனக்கு அந்த இது தெரியல. இப்போ இந்த வசந்த படிக்கும் போது நான் பார்த்தேன் இல்லையா, அந்த பொண்ணு மேலேயே தூக்கி வைப்பான், அந்த இழுத்து போவோம் பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் வாலிமா இருக்கும்போது எங்க அண்ணன் சூழப்பட்டிருந்தாரு இல்லையா, வள்ளத்துல ஒரு மனுஷன் இருப்பாரு, தட்சிணாமூர்த்தி. அவங்க வீட்டில் வந்து நைட்டில் படுத்துக்குவோம். நைட்னா ஒரு 3 மணிக்கு வந்து படுத்துக்குவாங்க, வண்டி மாதிரியே படுத்துக்குவாங்க. அவரு வண்டி கட்டி திருவண்ணம் போய் அந்த இது ஏற்றின்னு வரும், இந்த சாகு சத்து போய் ஏற்றின்னு வரும். அப்போ அந்த மாட்டு மேல அந்த நுகத்தை வைப்பாங்க. இந்த மாட்டுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், புண்ணா இருக்கும், எண்ணெய் ஊற்றுவாங்க, அந்த அது மேலே அந்த நுகத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சாட்டை அடிப்போம், ஈத்துக்கு போயிட்டு இருக்க மாட்டோம். உண்மையை என்ன பண்ணுங்க, இப்போதான் யோசிக்கிறேன். அந்த மாட்டுக்கு எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா ஒரு நாள் நுகம் வேண்டாம், இந்த நுகம் வேண்டாம், என் மேல நுகத்தை வைக்காதீங்க, எனக்கு புண்ணு வலிக்குது. நிச்சயமா வாய் தான் என்ன பண்ணிருக்காரு, அழுது. ஆனா வாய் இல்லாத, அதனால அந்த வலியை வெளியே சொல்ல முடியல. ஆனா அந்த எஜமான் தூக்கி வச்ச உடனே பாருங்க, பாட்டு வலி வலிச்சா கூட நான் உண்மையை யோசிக்கிறேன். அதான் ஏன் சொல்றாரு, என் நுகத்தை நீ ஏத்துக்க, என் நுகத்தை நீ ஏத்துக்கா. முடியல, போகமாட்டேன், வரமாட்டேன். அந்த மாடு அவன் காலுக்கு சாவுங்க தவிர ஒரு நாள் அந்த மாடு இந்த நுகம் எனக்கு வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், எனக்கு வலிக்குது, எனக்கு வந்து சீல் வருது, எனக்கு ரத்தம் வருது, நீங்க நுகத்தை வைக்காதுன்னு ஒரு நாள் மாடு சொன்னது. கால் தியானம் பண்ணும்போது ஆண்டு சொன்னாரு. யோசி, நம்ம நிறைய சமயம் என்ன பண்ணோம், தட்டிட்டு போயிடும். சொல்றாரு, என் நுகத்தை நான் சாந்தமும் மனத்தாலுமே இருக்கிறேன். என் நுகத்தை கவனிங்க, நம்ம தேவனுடைய உடன் வேலையாளர் இல்லையா, அவர் நுகத்தை நம்ம என்ன பண்ணணும், ஏத்துக்கோ. கழுத்து வலிக்குதா, ஏத்துக்கோ. புண்ணு வந்துச்சா, ஏத்துக்கோ. சீல் வருதா, ஏத்துக்கோ. முடியாது எஜமானி, என்னால முடியாதுன்னு சொல்லாத. அவருக்கு தெரியுமே, வலி தெரியாது, வலி தெரியுமே தெரியாது. தெரிஞ்சா சொல்றாரு, என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு என்கிட்ட நீ கத்துக்கணும். என் நுகம் எப்படி இருக்கும், மெதுவா இருக்கும். என் நுகம் மெதுவாயும் இலகுவாக இருக்கும். புரியுதா? அதனால என்ன மனத்தாழ்மை சொல்றாங்க, அதான் இதாவே இந்த பாத்திரம் நீங்க முடி செஞ்சு, ஆனா என் சித்தம் உங்க சித்தம். நுகத்தை ஏத்துக்க இல்லையா, நுகத்தை அவர் ஏத்துக்கினார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை நான் அவர் செய்து. ஏன்னா அந்த நுகம் வந்து ஒரு கடினமான நுகம். உலக பிரகாரம் எந்த மனுஷனாலும் அதை ஏற்றுக்கொள்ள, சிலுவை மரணம் இல்லையா. சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க, பிதா சத்தம் கிடையாது. அப்புறம் உங்க சித்தமானா நான் அந்த நுகத்தை என்ன பண்றேன், சுமக்கிறேன். புரிஞ்சுட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம தேவனுடைய உடன்படிக்கையாக இருக்கோம். இந்த நுகம் வேண்டாம், அந்த நுகம் வேண்டாம், இந்த நுகம் வேண்டாம், இந்த நுகம் நான் ஒரு நாள் சொல்லக்கூடாது. தூக்கி வச்சா ஓடினே இருக்கு இல்லையா. அவர் உங்களுக்கு பலம் கொடுப்பாரு, பலம் கொடுப்பாரு இல்லையா. அவர் பலம் கொடுப்பாரு, இல்லைன்னா அவருக்கு சேர்த்துக்குவார். அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், திருவெல்ல தேவதாசன் ஐயா இருந்தாரு, வருகை தூள் பத்திரிகை ஆசிரியர். பிள்ளைங்களா இருக்கிறாங்க, சொல்லுற ஆண்டவரே விழித்து போகல, ஆண்டவரே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு காலைல ஜோம் பண்ணிட்டாரு, சாயங்காலமா அந்த மார்க்கெட் பக்கமா அவர் போறாரு. அப்போ ஒரு மாடு ஒரு வண்டி இழுத்துட்டு போகுது, ஆண்டு காட்டுறாங்க. ஒரு மாடு வண்டி இழுக்கும் போது அந்த மாட்டு வாயில நுர தள்ளுது, மாட்டு வாயில நுர தள்ளுது. நுர தள்ளி அந்த வண்டி இழுக்க முடியாம அங்கேயே விழுந்து செத்துச்சு. இது அவர் பார்க்கிறார்.
தர்சனம் இல்லை, சொப்பனம் கிடையாது, நேரடியாக பார்க்கிறார். இதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஜபத்தில் நிற்கிறாரு. சொன்னாரு, நீ அந்த வண்டி பார்த்தியா, அந்த மாட்டை பார்த்தியா, மாட்டை பார்த்தியா? தன் எஜமானுக்கு என்ன பண்ண, சாவர வரைக்கும் தன் தன் உயிரை கொடுத்து வண்டி இழுத்தது, முடியல, செத்துச்சு. நீ அப்படிதான் செய்ய. என்ன சொல்றது, நம்மளை அழிச்சுட்டாருனாவே நம்ம வேண்டி நம்ம திருவி, ஏன்னா நம்ம அவங்களை உடன் வேலை. ஏன்னா ஒரு விசுவாசி அவர் கையில் எடுக்கல, ஊழியக்காரன் கையில் எடுக்கல. 7 நட்சத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு, 7 நட்சத்திரம் யாரு? சபையின் தூதன். அப்போ ஊழியக்காரன் அவர் எங்க வச்சிருக்காரு? கை மேல் வச்சிருக்காரு. ஏன்னா அவன் உடன் ஊழியர், கோவர்க்கர், மேனேஜரா இல்லை, கோவர்க்கர், அவருடைய உடன் வேலையாளர். இதை நீ மறக்கவே மறக்காது. தேவனுடைய உடன் வேலை, பணக்காரன் கிடையாது, நம்ம வேலையாளர், ஏன் நம்ம உடன் வேலையாளர். அதை மனசுல வச்சுட்டு அநேகரை மீட்கும் பொருளாக நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா நமக்கு கொடுக்க வேண்டிய கூலிய கட்டாயம் இல்லையா? எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் சரி, எத்தனை மாசம் லாக்டவுன் ஆனாலும் சரி, தேவன் நம்மை போஷிக்க மறக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? உடன் வேலையாளர் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம எங்கேயும் போக முடியாது. அதிகாலை ஜபம், வேத வாசிப்பு இல்லையா, குடும்பத்தை செய்ய வேண்டிய கடமைகள், சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஊழியம், நம்ம இந்த மாதிரி அவருடைய உடன் வேலை ஆட்களா இருந்து நம்ம செஞ்சுட்டோம்னா, நான் சொல்றேன், அவர் நமக்கு கூலியை கொடுக்காம. ஏன்னா நடவுடன் கூலி உண்டு, நீர் பாய்ச்சலும் கூலி உண்டு. 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. உன்னால என்னால வலையை வைக்க முடியாது. நமக்கு தண்ணி ஊற்ற முடியும், நீர் நட முடியும், நீர் பாய்ச்ச முடியும். அப்போ நட்டாலும் சரி, நீர் பாய்ச்சாலும் சரி, உனக்கு என்ன பண்ண ஆண்டவர் கூலி கொடுப்பான்னு போட்டிருக்காரு. சம்பளம் ஆங்கிலம் போட்டிருக்கோம், சேலரி, கூலி. அப்போ அவர் கூலி கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. பிச்சை விட மாட்டார், கூலி சம்பளம், மரியாதை நடத்தும். புரியுதா? நம்ம என்ன பண்ணோம்னா தாழ்மையோடு கூட அவருடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கிறேன் இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் இல்லையா, வேண்டாம், செய்ய மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிக்காம இல்லையா, எவ்வளவு பெரிய நுகத்தை தூக்கி வச்சாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஈத்தினி போறாங்க. ஆண்டவரே எனக்கு பலத்தான், ஆண்டவரே எனக்கு பலத்தான், ஆண்டவரே எனக்கு பலத்தான், ஆண்டவரே எனக்கு பலத்தான் அப்படி நம்ம ஈர்த்து போகும்போது என்ன பண்ண அது வேண்டி பலன். அதனால எந்த சூழ்நிலும் நீங்க ஒரு மாட்டை நினைச்சு, இப்போதான் மாடுங்க இல்லை, அந்த நாட்டில் பண்ண ஒரு மாட்டு இல்லையா, ஸ்தோத்திரம், ஏறு ஓட்டுற மாட்டாலும் சரி, பண்டிகை மாதம் சரி, அது அப்படி கழுத்துல வீங்கி போயிடும், கட்டியாயிடும், ரத்தமா வரும், சீல் முக்கியம். ஆனாலும் அந்த எஜமான் தூக்கி வச்சோன்னே போயினே இருக்கும், முடியலாம் செத்துருவாங்க. புரியுதா? அதான் சொல்றேன், என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட கற்றுக்கணும். என் நுகம் மெதுவாக இருக்கும், இலகுவாக இருக்கும், ரொம்பலாம் ஹார்டாக இருக்கும், மெதுவாக இருக்கும், இலகுவாக இருக்கும். அதனால அவருடைய நுகத்தை ஏற்றுக்கணும், அவர்கிட்ட கற்றுக்கணும். வேறு யார்கிட்டையும் போய் கற்றுக்காதீங்க. யாரு போனாலும் தப்பு தப்பாக தான் நம்ம கற்றுக் கொடுக்கும். இயேசுநாதர் ஒருத்தர் தான் சரியாக கற்றுக் கொடுக்கும், அவர் தான் சரியாக கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அது சொல்றேன், ஏன்ட்டு நீ கற்றுக்கோ. அந்த கற்றுக்கொள்ளுகிற இறுதி நமக்கு என்ன பண்ணும்? எப்போது இருக்கும், கற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கணும். எப்பா என்னோட முடியும்னு சொல்லாது, நடக்காதுன்னு சொல்லாது இல்லையா, ஆகான்னு சொல்லாது, உன்னால முடியும், செய் இல்லையா, ஸ்தோத்திரம். அதான் அழைச்சிருக்கேன், செய். நான் சொல்றேங்க,
அழைக்கல் நான் கூட சொல்றேன், அவருடைய வேலையை நீ உண்மையை செஞ்சுப்பாரு, அவருடைய வேலை பார்த்து அதுதான் அவர் அந்த உண்மைதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய முகம், அந்த உத்தமம், உண்மை, சாட்சி. புரியுதா? அதனால அவருடைய முகத்தை ஏத்துங்க, அவருடைய கத்துக்குங்க, தாழ்மையா இருங்க, மனம் திரும்புங்க. இன்னும் தேவனுடைய அடிச்சோட நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாம் கற்றுக்கணும். பாருங்க, நம்ம இம்மையிலையும் நல்லா இருக்கும். சொல்றேன், வேதர் கேட்டாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தேனே, எனக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும்னு சொன்னாரு. அவர் கேட்டாருப்பா, இம்மையிலே தூரத்தனையான கணவன், மனைவி, உள்ள சகோதர சகோதரிகள், இம்மையிலே மறுமையிலே நித்திய ஜீவனில் அவங்க என்ன இருப்பாங்க. அப்போ பேதுரு கேட்கிறாரு, என்ன கிடைக்கும் பின்பற்றி வறுமை, என்ன கிடைக்கும்? ஆண்டவர் பின்பற்றி போன கிடைக்கும் கேவலம், கிண்டல், இல்லையா, பரியாசங்கள், இதுதான் கிடைக்கும். உண்மையிலே நூறத்தனையான துன்பத்தோடு அதுல ஒரு வார்த்தை சேர்த்து பாருங்க, இம்மையிலே நூறத்தனையான துன்பங்களோடு கூட தான் உனக்கு ஆசீர்வாதம். துன்பம் இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. நம்மளா போய் துன்பத்தை மாட்டக்கூடாது, அது வேற. கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு துன்பம், நம்மள போய் துன்பத்தை மாட்டிக்குவோம், அது வேற. சில பேர் அவனை போய் துன்பத்தை மாட்டிக்குவோம், அவனை போய் சோதனை மாட்டிக்குவோம், அவனை போய் கஷ்டத்தை மாட்டிக்குவோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு துன்பம், கஷ்டங்கள், வேதனை தான், அது நாம பரிகாரம் பண்ணுவோம். இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனை ஆசீர்வாதம், மறுமையில் தான் நித்திய ஜீவன். புரிஞ்சுட்டா? அதனால நம்ம தேவனுடைய அடிச்ச முறையில ஒண்ணு தாழ்வு. தாழ்மை தான் நம்மளை உயர்த்தும், தாழ்மை தான் நம்ம உயர்த்தும். மேன்மைக்கு முன்னாடி தாழ்வு. தாழ்மை உள்ளவர்களுக்கும் தேவன் என்ன பண்றாரு, கிருபைகளை கொடுத்துனே இருப்பார். அன்னைக்கு மோகன் சிங்காசஸ் பல காரியம் சொன்னார். சொல்லும் போதெல்லாம் மனசு ஒரு வெறிவு. அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டு வரங்களை கொடுத்து அவருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்துறார். அந்த சொன்னாரு, இது எந்த சூழ்நிலையிலும் தேவன் கொடுக்கிற வரத்தை வியாபாரம் ஆக்கிடாதீங்க. ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு மாத்திரம்தான் வரங்கள் நமக்கு செயல்படணும். அதை வியாபாரம் ஆக்கிட்டீங்கன்னா உனக்கு சாபம், குடும்பத்துக்கு சாபம், இல்லையா? உண்மையை சொல்ல, நான் கேட்ட ஆண்டவரே எனக்கு வரம் கொடுங்கப்பா, ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க ஆண்டவரே, வெளிப்பாட்டு வரம் கொடுங்க, வசந்த போதியில் வரம் கொடுங்க. அவருக்கு ஆண்டு கொடுத்த அந்த வரத்தினால எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றிருக்கிறார். எவ்வளவு பேருக்கு இல்லையா அந்த வரப்போற காலத்தை சொல்லி அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். புரிஞ்சுதா? அதனால நம்ம தாழ்மையா இருந்தோம்னா ஆண்டு நமக்கு வரங்களை கொடுப்பாரு, வல்லமையை கொடுப்பாரு, அபிஷேகத்தை கொடுப்பாரு, இல்லையா? மாத்திரமில்லை, நமக்கு கூலி கொடுப்பாரு, கூலி கொடுப்பாரு, நல்ல கூலி கொடுப்பாரு. நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கையெழுக்க வேண்டிய அவசியம். நமக்கு வீடு தேடி வரும். அல்ப காசுக்காக நம்முடைய ஆசோத்தை இழந்துடக்கூடாது. ஆமா, விசுவாசியாண்டு கையெழுந்து நிற்க கூடாது. விசுவாசியாண்டு போய் நம்முடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லவே கூடாது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்குது, சொல்லவே சொல்லாது. நீ சொல்ல வேண்டிய ஒரே இடம் தேவ சம்பந்தம் தான். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, சொல்ல வேண்டிய இடம் அங்குதான். விசுவாசியாண்டே சொல்லி நீ பரிதாபத்தை பெறக்கூடாது. அது நமக்கு சாபம், நம்ம பிள்ளைப்பட்டி சாபம். நம்ம விசுவாசியாண்டு போய் நம்ம பரிதாபத்தை சொல்லி அவங்க பத்திர கொடுத்தான்னு ஆச்சுக்கா, அது கூட நம்ம வீட்டை போட்டு நம்ம பிள்ளைங்க சாபம், வியாதி வந்துடும், போராட்டம் வந்துடும், கஷ்டம் வந்துடும், அது சாபம் இல்லையா? சொன்னாங்க கேஎஸ் போய் குடும்பத்துக்கு கூட சாபத்தை வாங்கிடும். எலிசாபெத் கேட்டிருந்தா சொல்லியிருப்பார், வாங்கினான்னு சொல்லியிருப்பார். அதை விட்டுட்டு என்ன பண்ண போய் உதயம் எங்க எஜமானுக்கு வீட்டுக்கு ஆடு வந்தாங்க, அவன் பரிதாபத்தை சொல்றான் போய் சொல்லி அவன்கிட்ட இருந்து வாங்குறான். குடும்பத்துக்கே சாபம். நம்ம நினைக்கிறோம்
அப்படி சாபத்தை வாங்காதீங்க. பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா, அவமானம் போனாலும் பரவாயில்ல. ஆனா ஒருத்தர் போய் நம்முடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லக்கூடாது, நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது இல்லையா. ஆமா, நம்முடைய காரியத்தை சொல்லக்கூடாது. அங்க போய் நம்ம என்ன சொல்லணும், நான் கிறிஸ்துக்குள் சந்தோஷம். வீட்டுல பாபா ஐயா பொன்முறை சொல்லுவாரு, ஐயா எப்படி கிறிஸ்துக்குள் சந்தோஷமா இருக்கு, நான் கிறிஸ்துக்குள் சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் நம்முடைய பஞ்சத்தையோ பசியோ யாருன்னு சொல்லக்கூடாது, எந்த ஊழிகாரும் சொல்லக்கூடாது, எந்த விசுவாசியும் சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே இடம் தெய்வ சமூகம் தான். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, வேதனை இருக்கு இல்லையா, ஒரு அவமானம் இருக்கு இல்லையா, அவர் தீர்த்து வச்சுக்கணும். இவனா பண்ணுவான், ஒரு நாள் சொல்லுவான், இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவனுக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குது, இவனா ஊழியக்காரனா அப்படியே அதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ண திருப்பி அடிப்பான், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, நாங்களே இவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லுவோம். அதான் சொல்றேன், நீங்களாம் பண்ணைகள், அதனால யாரும் வேலையாக இருப்பாங்க. அதனால நான் சொல்றேன், கர்த்தருடைய சமுதிரம் மாத்திரம் கண்ணீரோடு ஜெபம் விண்ணப்பம் விசுவாசன் போய் கெத்தான் கர்த்தருக்கு கொடுக்குன்னு சொன்னா வாங்கிக்கலாம். என்னப்பா கர்த்தர் கொடுக்க சொன்னாருன்னா, ஆனா நம்ம வாங்கி தந்தா கூடாது. 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 5 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, கேட்க சாப்பிடும். நம்ம குடும்பத்தை சாப்பிடும். கர்த்தர் ஏவனா இருப்பா, என்னப்பா வாங்கிக்கலாம். கர்த்தர் ஏவி கொடுத்தாரா நம்ம ஜோமெண்ட் நிக்க கூடாது. ஜோமெண்ட் அபிஷேகம் வழி வந்து இதை அங்கேயே தலை செஞ்சுன்னு அது சாபம், அது சாபம். போனமா வேலை முச்சமா வந்துட்டே இருக்கும். பாஸ்டர் 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 நிலுங்க பாஸ்டர், ஆண்டு சொன்னார் பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 100 கூட சொன்னார், 200 கூட சொன்னார், பிரதர் வாடாம வீட்டம் இல்லை பாஸ்டர் ஆண்டு சொன்னார். ஆண்டு சொன்னாரா, ஆண்டு ஒரு சொல்லாம ஆண்ட அங்க தலை செஞ்சு நிக்காத இல்லையா, அங்க வெயிட் பண்ணி நிக்காத இல்லையா, அவன் குடும்பம் நிக்காத. அது அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணா குடும்பத்தை அத்தனை வியாதி வரும். அது சாபம். ஏயாஸ் நினைச்சு கர்த்தர் கொடுத்தாருன்னா ஓகே, சில பேர் ஆண்டு பேசுவார், புரியுதா. அதனால என்னைக்குமே நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய உடன் வேலையாளர் நடந்துக்கணும். அவர் கொடுத்தா 5000 கொடுப்பாரு, 10,000 கொடுப்பாரு, புரியுதா. அதனால என்னைக்கும் தேவனுடைய உடன் ஊழியக்காரர் மறக்காது, அதை மறக்காது. அது சொல் ஆண்டவரே, நான் உங்களுடைய உடன் ஊழியக்காரர் ஆண்டவரே, என் தேவை சந்திங்க, என் குறைவை நிறைவாக்குங்க ஆண்டவரே இல்லையா, என் பிரச்சனை மாற்றுன்னு சொல்லுவாரு. நீ அந்த உடன் ஊழியக்காரன்றத நீங்க வாழ்க்கையில நடக்கையில செயல்ல அது செஞ்சுக்காங்க. இயேசுநாதர் இருந்தாருன்னா அவர் என்ன செய்வாரோ அதே காரியம் நம்ம செய்வோம். அதான் உடன் ஊழியக்காரர். தன்னை அநேகரை மீட்கும் பொருளாக அவர் வந்தார் இல்லையா, அதுதான் உடன் ஊழியக்காரர் தான் செய்யும். அநேகரை மீட்கும் பொருளாக இயேசு எப்படி வந்தார். இப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் நம்மளை அவமானப்பட விட மாட்டார், கஷ்டப்பட விட மாட்டார், துக்கப்பட விட மாட்டார். நமக்கு ஒரு கர்த்தர் செஞ்சது புரிஞ்சுதா. இதுதான் நம்ம இயேசு கற்றுக்கொள்ள அடிச்சு கற்றுக்கொள்ளுங்க, செயல்படுங்க, அவருடைய நுகத்தை ஏற்றுங்க. முடியலன்னு சொல்லாதீங்க, பலனை கேளுங்க. ஏன்னா அவர் அழைச்சாருன்னா அந்த பலன் நம்ம கொடுத்துருவாங்க, புரியுதா. இந்த மாடு நினைச்சிங்க, அதான் சொல்றாரு ஏசாயா 1ஆம் அதிகாரம், மாடு தன் எஜமானையும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் பாருங்க சொல்றது, மாடு தன் எஜமானை அறியும். ஆமாங்க, நல்ல சில மாடு பார்த்தீங்கன்னா எஜமான் வரும்போது என்ன பண்ணோம், அந்த நுகத்தை ஏற்றி ஆயத்தம் நிற்கும். நான் பார்த்து சசமயம் முன்னாடி என்ன பண்ணுவோம், தலை குனிஞ்சு வாங்கிடும், தலை குனிஞ்சு வாங்கும். அப்போ மாடு தன் எஜமானை அறியும். நம்ம எஜமான் வந்துட்டார், இதுக்குதான் வந்திருக்காரு, எஜமான் வந்துட்டார் இல்லையா, அறிஞ்சு என்ன பண்ணுமா, தன் நுகத்தை கொடுத்துரும். மாடு தன் எஜமானையும் கழுத்து தன் முன்னணியும் அறியும். ஆனா என் ஜனத்துக்கு அறிவில்லை, உணர்வில்லை, புரியுதா. அப்போ மாடு தன் எஜமானை அறியும். மாடு எஜமான் அறியும். எஜமான் நம்மளை எதுக்கு கூப்பிடுறாரு, எதுக்கு செய்யறாரு, எதுக்கு ஏவறாரு இல்லையா, எதுக்கு நம்மளை தூண்டுறாரு, எதுக்கு நம்மளோட பேசுறாரு, நம்ம அறிஞ்சுக்கணும்.
அதெல்லாம் அவருடைய 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 அந்த கனெக்ஷன் இருந்துனே இருக்கு. நம்ம ஆண்டோடைய அந்த சத்தம் கேட்டுக்கினே இருக்கு. புரியுதா? பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தப்பட மாட்டார், ஒரு நாளும் அவமானப்படப்பட மாட்டார். இல்லையா? ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டிய கிருபை தான். புரிஞ்சுதா? அதனால தாழ்மை இருக்கணும், தாழ்வு மனப்பாடம். இயேசு மழை வச்சு போயிட்டே இருக்க வந்துட்டு இல்லையா? 4 வருஷம் ஆகட்டும் நம்மளை பத்தி யாரு என்ன சொன்னாரு கேட்கப்படும். ஏன்னா நம்ம அப்படி கூட வேலையா இருக்கு இல்லையா? இயேசு சொல்லாம வார்த்தையை சொல்லிருக்காங்க, இவர் மதியமாகி இருக்கிறார் இல்லையா? என்னென்னமோ சொல்ல இயேசுனாங்க. அதெல்லாம் இயேசு கேட்கவே இல்லை. இதற்காக தான் அவன் வந்தார். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவோடு பாடுகளை சகிப்போமானால் அவளோடு கூட நம்பணும். நீங்க வெளிப்பட்ட விசேஷத்தை வாசிக்கிறேன். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவங்க பாக்கி, அவங்க தான் இயேசுவோடு கூட சேர்ந்து 1000 வருஷம் உலகத்தை வாழ்வாங்க. யாரு? முதல் உயிர்த்தெழுதல். 2வது உயிர்த்தெழுதல் கிடையாது, ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல். அவங்க தான் பாக்கியவாங்க. அவங்க தான் கிறிஸ்துவோட கூட என்ன பண்ணுவாங்க, உலகத்துல 1000 வருஷம் அரசாட்சியாகும். அவங்க தான் பாக்கியவாங்க. புரியுதா? நம்ம அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள மக்களாக மாறி. அப்பதான் சொல்றேன், கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். அவரை மறுதளிப்போமானால் அவர் நம்மளை மறுதளி செய்வார். ஆனா அவரோடு பாடு சகிச்சோம்னா அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ள மக்களாக மாறி அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்வோம். மறுதளிச்சோம்னா அவர் நம்ம ஒரு நாளும் தெய்வத்தை மறுதளிக்காதீங்க. உடன் ஊழியக்காரர் என்பதை மறுதளிச்சிடாதீங்க. உடன் ஊழியக்காரர் மறுதளிச்சு நம்ம உலகபுறமா செய்யாதீங்க. அதான் அவர் மறுதளிக்கிறது. சில சமயம் நம்ம அவர் உடன் ஊழியக்காரர் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம், உலகப்புறம் சில காரியம் செஞ்சிடுவோம். அது நம்ம அவர் மறுதளிக்கிறது சமம். மறுதளிக்க எந்த சூழ்நிலும் நம்ம அவருடைய உடன் ஊழியக்காரர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுதளிக்கவே கூடாது. ஆமா, புரியுதா? அப்படி மறுதளிச்சிட்டோம்னா அவர் நம்ம மறுதளிச்சிட்டோம். எந்த சொல்லும் நான் நம்ம உடன் வேலைக்காரன் இல்லையா? தாழ்மையோடு கூட இருந்து நம்ம செயல்படுவோமானால் நிச்சயமா அவன் நமக்கு தேவன் கிருபை கொடுப்பாரு, பலன் கொடுத்து அபிஷேகம். ஆமென்.